ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே, ரொம்ப பிஸியான நாள். அதனால் குக்கிங் வீடியோ ஒன்றும் போட முடியலை. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே போத்தீஸில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்திருக்க காய்களை எல்லாமே ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்து அது தனித்தனியாக எடுத்து வைப்போம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, சின்ன உள்ளி எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி ட்ரேயில் வைப்போம். எல்லா காய்கறிகளையும் பார்த்து என்ன சமைக்கலாம்னு மெனு பிளான் எழுதி வச்சிட்டோம்னா எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சமைக்கணுமோ அதுக்கு ஏற்றபடி சமைச்சிக்கலாம். பச்சை மிளகாவை காம்பை எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். மல்லித்தழை, புதினா, இதில் இருக்கக்கூடியதான காஞ்ச இலை, அழுகின இலையை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் அழகாக அடைச்சி வைக்கலாம். மல்லித்தழை, புதினா எல்லாமே பாக்ஸில் அடைச்சி வைக்க நேரம் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். காய்கறிகளெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு, க்ளீன் பண்ணதுக்கு எல்லாமே என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடியதான எல்லா காய்கறிகளையும் என்னுடைய மக எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுருவா. வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சால் ஈஸியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். முருங்கைக்காயும் சின்னதாக கட் பண்ணி அதே போல் ஏர்டைட் கவரில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி வச்சாச்சு. இந்த வாரம் சமையலுக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.